ட்ரெண்டிங்காக போகுதுன்னு. தொட்டில் குழந்தைங்களுக்கு. ஓகே மம்மி, அதிசயம் தான் மம்மி. அண்டர் வேர்ல்டு பற்றி தாங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ட்ரை கேம்ஸ்க்கு. தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் தெரியாமல் பேக் கேட் வழியாக போயிட்டோம். ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது. நாங்கள் அதை கவனிக்காமல் பேக் கேட் வழியாக சுற்றி போயிட்டோம். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ரூட் வந்து முன்னாடி தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா கார் வந்து இங்கே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். என்ட்ரன்ஸே பார்க்க செம்ம பிரம்மாண்டமாக ஒரு கோட்டை, ஒரு ஃபோர்ட் ஃபீலிங் இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்ல பார்க்கிங்க்கும் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கார் வந்தாலும் தாங்கும் போல். டிரைவர் அண்ணா எங்களை இறக்கி விட்டுட்டு அப்புறம் அவர் போயிட்டார். நீங்கள் முடிச்சுட்டு கூப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு உள்ளர போகிறப்பயே ஒரு ரெசார்ட்டுக்கு போகிற ஃபீலிங் வந்தது. சூப்பராக இருக்குது அந்த பில்டிங்ஸ், அந்த ஆர்கிடெக்சர்லாம். அந்த ஸ்டாச்சுவும் அழகாக இருக்குது. நிக்கியும் அவன் ஃப்ரெண்டு வித்யுனும் எல்லாம் டிசைனாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தானுங்க. நிக்கி தனியாக இருந்தால் போஸ்டே கொடுக்க மாட்டான், வித்யுன் கூட இருக்கவும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். ரெட் கார்பெட் போட்டு வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. கிட்ஸுக்கு வந்து சைஸ் வச்சு தான். சைஸ் வந்து அடல்ட் சைஸ் இருந்தாங்கன்னா 800, இந்த சைஸ்க்கு இருந்தாங்கன்னா 650, இதுக்கும் கீழே இருந்தாங்கன்னா ஃப்ரீ. அந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி தான் போடுறாங்க. அப்புறம் நம்ம கையில் வழக்கம் போல் எல்லா பார்க்கில் கொடுக்குற மாதிரி டேகும் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சில்ட்ரன் டேக் இல்லாதனால சீனியர் சிட்டிசன் டேக் போட்டு விட்டுட்டாங்க. எங்களுக்கு அடல்ட் டேகு. நம்ம விளையாடிட்டு வரத்துக்குள்ளே இந்த டேக் எங்கே போகுன்னே தெரியாது. வந்தோடனே பிரம்மாண்டமாக ஒரு ரைடு வந்து நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. ஜெயிண்ட் வீல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ரைடை பார்த்தோன்னே செம்ம குஷி ஆகிடுச்சு. சரி வாங்கின பேக்கை கூட நாங்கள் வைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரைடுக்கு தான் போனோம். ஆனால் போனோன்னே ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. அப்போ தான் நல்லா சாப்பிட்டு வேற போனோம். இந்த ரைடுக்கு நாங்கள் போயிட்டு கீழே இறங்குற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கொமட்டுற மாதிரி வந்துச்சு. நிக்கி பாவம் அதோடய ஜெயிண்ட் வீலுக்கு போயிட்டான். போயிட்டு வந்தோடனே 2 தடவை வாமிட் பண்ணிட்டான் பாவம். குழந்தைங்களா நிறைய குட்டி குட்டி கிட்ஸுக்கு தான் நிறைய இருந்தது. அந்த அண்டர் 6 பிலோ 6 அவங்களுக்கு தான் நிறையாவே இருந்துச்சு. பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. பட் 1 டே ஆக்குபைடாக என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதுவும் பக்கமாகவே இருக்கணும் அப்படின்னா. வாட்டர் கேம்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம பிளாக் தண்டர் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க முடியாதனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாரருக்கு தான் போனோம். வெளியே வந்துட்டு ஒரு சம்பவமே இருக்குது, காத்துட்ருக்கு. நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை. போகிறப்பே செம்ம இது. குழந்தைங்களுக்கு அடுத்தபடியே யார் பயந்தாங்களோ இல்லையோ நான் தான் பயந்தேன் செம்மையாக. நான் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஆர்த்தி அவங்கள தான் கட்டி பிடிச்சிட்டே வந்தேன். அவங்க ஒரு சைடு அவங்க குழந்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு சைடு என் கையே பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க குழந்தைக்கு ஈக்குவலாக என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்தளவுக்கு நான் ஆர்த்தின்னு அவங்களே சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு செம்ம பயமாகிடுச்சு இந்த லைட் செட்டிங்கு இதெல்லாம் பார்க்குறப்போ. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு ஹாரர் ஹவுஸ்க்கு. திடீர்னு போகிறப்போ புதுசாக இருக்கவும் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அதுவும் ரொம்ப இருட்டு வேற பாருங்கள், ஒன்றுமே தெரியல எனக்கு. இவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணி கீழே ஏதோ ஸ்ட்ரிப்டு லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதையே ஃபாலோ பண்ணி போகணுன்னு தான் சொன்னாங்க. நான் கண்ணை இடிக்கமாக மூணதுனால நான் அந்த ஒரு லைட், அந்த ஸ்ட்ரிப்டு லைட்டு எங்கேயுமே பார்க்கல. நல்ல வேளை எனக்கு ஆர்த்தி இருந்ததுனால நாங்கள் அவங்க பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். அவங்க இல்லைன்னா நிஜமாகவே கஷ்டம்தான். ஒரு குழந்தைங்கள வந்துட்டு நான் தான் பேம்பர் பண்ணணும். கடைசியில் என்னையே தான் குழந்தைங்க பேம்பர் பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா நிஜமாக பயமாக இருக்குமா இருக்காதா?
வெளியே வந்தோடனே நான் தான் பயந்துட்டு அழுவுறேன் அப்படின்ட்டு நினச்சா இதுங்க ரெண்டு வெளியப்படியாகவே அழுதுருச்சுங்க. செம்ம அழுக, பாவம் பாருங்க. ஸோ அண்ணா தான் வந்து சரிடா விட்டுறான்னு சொல்லி பேம்பர் பண்ணிட்டு இருந்தான். நிலாவும் அழுது மூஞ்சியே பாருங்கள் பாவம் செவந்தே போயிடுச்சு. சரி போதுண்டா வாடா வேறு ரைடு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போய் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தோம். இங்கெல்லாம் ஏதோ ஸ்டால்ஸ் மாதிரி இருந்திருக்கும் போல், அந்த கன் ஷூட் பண்ணுறது, லக்கி ட்ரா அந்த மாதிரி. இப்போது இல்லை அங்கே, என்னன்னு தெரியல. அந்த சைடு போனால் நிறைய ட்ரை கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸே பாருங்கள் நல்லா இருக்குது. நல்லா ஒரு பிளான்ட்ஸு அந்த ட்ரீஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பவுமே கூட்டம் இல்லை. இல்லைனா வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு செட்டில் நம்ம போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோதான், ரொம்பவே கூட்டம் இல்லை. இதெல்லாமே ஸ்லோ ரைடாக தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் பயப்படுற லெவலுக்கு ஃபாஸ்ட் ரைட்லாம் கிடையாது. இதுவும் பிலோ 6க்கு தான். பாருங்க ஃபிஷ்ஷு ஃபைண்டிங் நீமோன்ற மாதிரி இருந்தது. நிலா ப்ளூ கலரில் தான் போவேன், ஃபேவரட் கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் போனான். அவள் போனோன்னே அவள் ஃப்ரெண்டு நேத்ரா குட்டியும் நானும் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேம் ஃபீச்சர் ப்ளூவில் போயிட்டு இருந்தாங்க. முட்டுதான் நிலா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நிலாக்கு இந்த ரைடு சுத்தமாக பிடிக்கலையாமா, ரொம்ப ஸ்லோவாக போச்சா. இன்னும் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நீ வானத்துக்கு தாண்டி பறந்து போவ அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டாச்சு அழகாக இருந்தது. இது பாருங்க நிக்கி வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கியும் அவன் ஃப்ரெண்டு வித்தியும் இதில் போனாங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்க போகிறதுடா அப்படின்னா பரவாயில்ல நான் எல்லா ரைட்லையும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து போனாங்க. அதிசயம் தான் மம்மி, நல்ல வேலை கேவலமாக இருக்குன்னு சொல்லாமல் ஏறி. சரி நான் நிக்கிய கிண்டல் பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு யானை மேலே உட்காந்துருக்கே அடடான சிங்கத்தில் ஏறி தப்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வார்ம் கோஸ்டர், அது வார்ம் ஷேப்பில் இருக்கிறனால வார்ம் கோஸ்டர்னு பேர் வச்சுருக்காங்க போல். நல்லா தான் இருந்தது இதில் போகிறப்ப நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எல்லாமே ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டேன் நான். ஸோ வீடியோ எடுக்கலை. இதுக்கு மட்டும் ஏன் ஷெல்ஃபு போட்டிருக்காங்கன்னு தெரியல. மிச்சதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. இது ஒரு இதுக்கு மட்டும் ஷெல்ஃபு போட்டிருக்காங்க. கொஞ்சம் நிழலாக இருந்தது அப்படின்னு நிற்கிறப்போ. இதுக்கு மட்டும்தாங்க எனக்கு கேட்டால் இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. வெயிட் பண்ணி போன மாதிரி இருந்தது. அப்புறம் இது முடிச்சுட்டு நேராக ஃப்ராகுக்கு போயாச்சு. இதுவும் பிலோ 6 தான். நிக்கியும் வித்யூனும் போய் கேட்டு பார்த்தாங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சைடில் பார்த்தா இது ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. எனக்கா என்னவே ஜெயின்ட் வீலில் போனதே ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு வரல அப்படின்னு. சரி அப்புறம் மனசு வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்கலான்னு கரெக்டாங்க போய் உட்காடுறோம். ஒரு ரவுண்டு தான் அடிச்சிச்சு, நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா ஸ்க்ரூ கலண்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால இறக்கி விட்டுட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ட்டு. நல்ல வேலை கண்டுபிடிச்சிங்களே, மேலே போய் பறக்க விடாமல் போனீங்களே. அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி ஆகிட போகுதுன்னு பயந்துட்டு அப்புறம் ரெடி ஆனோடனே கூப்பிட்டாங்க. ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது பாருங்கள் லாலிபாப் ஷேப்பில் அந்த கலரே அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக ப்ளூ அண்ட் பிங்க்கில். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஸ்லோவாக தாங்க போச்சு. 360 டிகிரியில் அங்கிட்டும் இங்கிட்டும் நார்மலாக இருக்கிறவனை கூட வாந்தி எடுக்க வச்சுருவாங்க போல், அந்தளவுக்கு இருந்தது இந்த ரைடு. அதனால் இதை பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்குன்னு நான் போவே இல்லை அந்த சைடே. எனக்கு ஆனால் இதுவுமே ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஸ்க்ரூ பண்ணுறதுன்னு சொன்னோன்னே பக்குன்னு ஆகிடுச்சு. ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணுவோமா, அதனால சரி போக தான் முடியல. கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கையாவது பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க போகிறோமோ இல்லைங்க, நின்று வேடிக்கை பார்க்குறதே தனி ஒரு சுகம் தான் இல்லையா. அவங்க ஃபேஸில் உள்ள எக்ஸைட்மெண்ட்டு, அவங்க கத்துறது, இதெல்லாம் பார்க்குறப்பே ஒரு தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். ஆனால் நிக்கியும் வித்தியும்னு தைரியசாலி, நீங்கள் வரலன்னா என்ன நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடில் போக ஆரம்பிச்சிட்டானுங்க. நிக்கி தான் வந்தோடனே பயந்துட்டான், ஏன்னா பெல்ட் வந்து லூஸாக இருந்துச்சான். அவன் வந்து சின்ன பையன்றதுனால இங்கே பாருங்களேன், அவன் எத்தனோண்டு இருக்கான், அந்த ஹேண்டில் வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. ஸோ
தலைகீழ சுற்றுறப்போ வலிக்கிட்டு கீழே வர மாதிரி இருந்தது, கீழே விழுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா பெல்ட்டும் நடுவில் இருக்கனால வலிக்குதுன்னா ஒரு வழியாக முடிச்சுட்டு இங்கிட்ட வந்து அந்த மெர்மைட் ஸ்டாச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அது ஒரு செட்டப்பாக வச்சுருந்தாங்க. ஒரு பாண்டாக இருந்திருக்கும் போல், இல்லை தண்ணி இருந்தால் இந்த கோழி ஃபிஷ்லாம் விட்டுருந்தாங்கன்னா அழகாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். இது பாருங்க எஜிப்து பிரமிட் மாதிரி கட்டியிருந்தாங்க, கிளியோபெட்ரா போல். இவங்க சைட்லேயே ட்ரெயினோட இது இருந்தது, இங்கே கொஞ்சம் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. ட்ரெயினில் கூட்டமாக இருக்கும்னு பார்த்தா கடைசியில் வெளியில் பக்கத்தா அப்படி இருந்திருக்கு. இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ஃபுல் டோட்டல் ட்ரெயின் ரைட்லேயே இருந்திருக்காங்க. பன்னீஸ்லாம் இருக்காரு. அதனால் நீயும் ஃப்ரெண்டும் தான் ஜாலியாக போயிட்டு வாங்கன்ட்டு ஒரு 4-5 ரவுண்ட் அடித்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் கிட்ஸ் வராதனால இவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னு ஒரு 5 ரவுண்டாவது அடிச்சிருப்பாங்க. அந்த டனலுக்குள்ளே போயிட்டு வரப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் கூட இது ஃபாஸ்ட்டாக போகும், இது வந்து பெரியவங்களே ஏறிக்கலான்னாங்க. ஆனால் நான் தான் வேண்டாம் அப்படின்னு கடைசியில் போயிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பார்க்குறேன். இதுதான் ஸ்பீடாமா. நான் நினச்சேன் இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், போக போக ஸ்பீடாக இருக்கும்னு பார்த்தா மொத்தமாகவே ஸ்பீடு அவ்வளோதானாமா. என்னடா தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறீங்க, தொட்டிலாட்டுற மாதிரியே இருக்குது. நல்ல வேலை போல, இப்படி இந்த ஸ்பீடில் போகிறதுக்கு கீழே நின்று வேடிக்கை பார்த்தலான்ற அளவுக்கு செம்ம காமெடி ஆகிடுச்சு. நிற்கவே அதுதான் அம்மா செம்மத்துக்கும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிருந்தா நேரம் தூங்கியிருப்பேன் அப்படின்னா. இதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. கப்பன் சாசர், இது கொலாம்பஸ்ன்னு நினைக்கிறேன் பேர், எனக்கு சரியாக தெரியல. நம்மளோட 5 வாண்டுங்களும் ஒரே கப்பலே உட்காந்துருச்சுங்க. கிளியோபெட்ரா ஓடி போய் 2-3 ஃபோட்டோ எடுக்கலாண்டி அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி நெக்ஸ்ட்டுக்கு எதாவது போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரை கேம்ஸ்லாம் போதும், நம்ம வாட்டர் கேம்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்ததே தண்ணிக்காக தான் நம்ம வந்தோம். நம்ம குழந்தைங்க வந்து தண்ணி தான். அதுவும் திருச்சி வெயிலுக்கெல்லாம் எப்படா தண்ணிக்குள்ளே போய் விழுவோன்னு ஆயிடுச்சு. இதை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே இந்த ஜுராசிக் வேர்ல்டில் போகிற அந்த பார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தில் அது மாதிரியே இருந்தது. இதில் டைனோசர் காலடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வாட்டர் கேம்ஸ் எல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை 2 days.